ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதாஸ் ஹாப்பி ஹோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு. நான் ஏற்கனவே மசால் வடை போட்டு செய்கிற மோர் குழம்பு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வேறு, இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் வேறு. நம்ம கல்யாண வீடு ஹோட்டல்லாம் சாப்பிட்றோம்ல மோர் குழம்பு, அந்த மாதிரி டேஸ்ட் வர மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு மோர் குழம்பு பிடிக்கும், ஆனால் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நாம் ரெசிபி பார்க்கலாம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். தயிர் எடுத்திருக்கேன்னா ரொம்ப புளிச்ச தயிராக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஓரளவு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வடை போட்டு வச்சுருக்கேன். அதில் நான் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி தான் வச்சேன். இதில் துவரம் பருப்பு யூஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் துவரம் பருப்பு மட்டும் போட்டு நம்ம மோர் குழம்பு வைக்கிறப்ப பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கம்மியாக போட்டிங்கன்னா சப்புன்னு இருக்கும், அதனால் 3 மிளகாவாவது போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா அட்லீஸ்ட் 2 மிளகா போட்டுக்குங்க. கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி வேணும். கண்டிப்பாக இஞ்சி போட்டால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. மசாலா அரைச்சிட்டா மோர் குழம்பு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நாம் முதல்ல காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். பேரலாக மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மோர் குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். நம்ம காய் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து இதை நாம் மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமில் நான் நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட 3/4 மூடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நாம் பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். மிளகா ரொம்ப காரமான மிளகாவாக இருந்தால் 2 மிளகா சேர்த்துக்குங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்குங்க. இதுக்கு அடுத்து நாம் நம்மளோட தயிரை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைக்க தேவையில்லை, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்குங்க. நம்ம மோரை பீட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம பூசணிக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு நைஃப் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பாருங்கள். கட் ஆயிட்டுன்னா அது குக் ஆயிடுச்சு, வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நாம் மோர் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் நல்லா இருக்கும். 3 கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வெள்ளை உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். லோ ஹீட்டில் குக் பண்ணால் போதும். அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப அதிகமான சூட்டில் எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கணும்னு தேவை கிடையாது. ஓரளவு இது குக் ஆனதுக்கப்புறம் நாம் காய் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா அரைச்சோம்ல, அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் கூட சேர்த்துக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து இந்த மசாலாவில் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நீங்கள் மோர் குழம்பு எந்த காய் போட்டு வைக்கிறீங்கனாலும் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மசாலா கூட ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கரைச்சி வச்சுருக்க தயிரை இது கூட சேர்த்து இந்த மசாலா, தயிர் இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மோர் குழம்புக்கு தேவையான உப்பு, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூள், இது 2த்தையும் இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா திரிஞ்சிட்டு அதோட டேஸ்ட்டை மாற்றிடும். அதனால நீங்கள் கரைச்சி வச்ச தயிரை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா போதும். லேசாக பபிள்ஸ் வர ஆரம்பித்து கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தோட சூட்டில் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிடும். மோர் குழம்பு ரொம்ப தலப்புலன்னு கொதிக்கவே விடக்கூடாது, ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் மோர் குழம்பு கூட தொட்டு சாப்பிட சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணேன். மோர் குழம்பும் சேப்பங்கிழங்கு வறுவலும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் சூடாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.